அண்ட் இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலை இல்லையா, ஆக்சுவலாக 15 ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளிஃப் அப்படின்னு இருக்கா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். இந்த லைட்லாம் உங்களுக்கு எரிய வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் ஆஃப் இட். அண்ட் ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கிளிஃப் லைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இனிஷியல் பொசிஷனில் இருக்குது, அடுத்து மிட் ரேஞ்ச் வச்சுக்கலாம், இப்போ வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சுக்கலாம். அதை அப்படியே பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இப்போ இனிஷியல் பிரைட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது தெரியுதா, இப்போ மிட் லெவல் பிரைட்னஸ் கொஞ்சம் கூடி இருக்குது தெரியுதா, அண்ட் லாஸ்ட் லெவல் பிரைட்னஸ் எவ்வளோ ஹையாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ லோ லெவல், மீடியம் லெவல், ஹை லெவல். நெக்ஸ்ட் வந்து ரிங் டோன்ஸ், இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க, டிஃபால்ட் ரிங் டோன் இருக்குதா, அதில் போய் ஏதாவது ஒரு சவுண்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆடியோக்கு ஏற்ற மாதிரி லைட் இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் அதே ரிங் டோன்ஸில் ஆட் கான்டாக்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. இதில் ஏதாவது ஒரு கான்டாக்ட் வந்து சூஸ் பண்ணுங்க. நான் வந்து மாஸ்டர் அப்படிங்கிற கான்டாக்டை சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாஸ்டர் அப்படிங்கிற கான்டாக்ட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச ரிங் டோனை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எய்தர் சவுண்ட் லைப்ரரி, அதாவது இந்த செல்போனுக்குள்ளே இன்பில்டா இருக்கக்கூடிய ஆடியோ நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா மை சவுண்ட்ஸை கிளிக் பண்ணுங்க. ஆட் நியூ சவுண்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆடியோ ஏற்ற மாதிரி லைட் எது தெரியுது உங்களுக்கு. ஸோ மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கால் பண்ணாருன்னா, நான் செட் பண்ணியிருக்க ஆடியோக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி லைட் எரியும். ஸோ லைட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சலாம் யார் எனக்கு கால் பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்து நோட்டிஃபிகேஷன், இதை கிளிக் பண்ணுங்களேன். டிஃபால்ட் சவுண்ட் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நியூ எசென்ஷியலை கிளிக் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ரீசெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, எந்த ஆப்பை வந்து நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்புக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல் ஆப்ஸ், எந்த ஆப்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கிளிஃப் லைட் வந்து எரியும். அதுலேயும் அதே தாங்க, டிஃபால்ட் சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ சிஸ்டம் சவுண்ட் வச்சுக்கலாம். இது வந்து நோட்டிஃபிகேஷன் சவுண்ட். இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, மை சவுண்ட்ஸ் போங்க, ஆட் நியூ சவுண்ட் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சவுண்டை வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ லாங்கான நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வேணுமா நீங்களே யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிளிப் டு கிளிஃப், நல்லா ரைமிங்கா வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்களேன், இதை ஆன் பண்ணுங்க. இப்போ பாருங்க, செல்போனை நான் ஃபிளிப் பண்றேன், லைட் எரியும் பாருங்க, பாத்தீங்களா. இதனால என்ன யூஸ்னா, உங்க செல்போன் ஒருவேளை சைலண்ட் மோட்ல இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஃபிளிப் பண்ணி கீழே வச்சிட்டீங்க அப்படின்னா, யாராவது கால் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ரியலி கூல் ஆப்ஷன். அண்ட் இங்க பாருங்க, கிளிஃப் டைமர், சூப்பரான ஒரு ஆப்ஷனுங்க. இதை கிளிக் பண்ணுங்களேன். உள்ள பாருங்க, செட் கிளிஃப் டைமர் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம், ஆல் தி வே அப் டு 1 hour வரைக்கும் நீங்க டைமர் வச்சுக்கலாம். நான் வந்து 5 நிமிஷம் வந்து சூஸ் பண்றேன். ஸோ 5 நிமிஷம் அதிகமா இருக்குது, அதனால நான் வந்து 1 நிமிஷம் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன், நீங்களே பாருங்களேன். இந்த லைட் அப்படியே குறையுது, உங்களுக்கு தெரியுதா. ஸோ இப்போ வந்து மிட்வேல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு 30 செகண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த டைமர் வந்து ஆஃப் ஆயிடும். ரியலி கூல் ஆப்ஷன். இந்த டைமர் ஓடிட்டு இருக்கு பாருங்க, 15 செகண்ட்ஸ், 14 செகண்ட்ஸ் இருக்கு பாருங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. சூப்பரான இன்னோவேஷன் இது. முடிய போது சூப்பர். அண்ட் இங்க பாத்தீங்களா, வால்யூம் இண்டிகேட்டர் அப்படின்னு இருக்குதா, அதை ஆன் பண்ணுங்க. வால்யூமை கூட்டுறேன் அண்ட் வால்யூமை குறைக்கிறேன். இப்போ பின்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், அந்த லைட் எரியுது தெரியுதா உங்களுக்கு. வால்யூமை கூட்டுறேன், வால்யூமை குறைக்கிறேன், வால்யூமை கூட்டுறேன், வால்யூமை குறைக்கிறேன். எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா. இதை நீங்க ஸ்டெப்லையும் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரான இன்னோவேஷனுங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிளிஃப் ப்ராக்ரஸ். இதை கிளிக் பண்ணுங்களேன். ஒரு 3 ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உபர், ஜொமேட்டோ அண்ட் கேலண்டர். இது ரெண்டுத்தையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணல. பட் இது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஜொமேட்டோவில் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆர்டர் பண்ணி ஃபுட்டை கொண்டு வர 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 இந்த இடத்துல ப்ராக்ரஸ் வந்து கூட்டிகிட்டே போகும். ஸோ ஒருவேளை ஃபுட்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா லைட்டாக எரியும். அப்படியே உங்கள் வீட்டுக்கிட்ட நெருங்க 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 இந்த மாதிரி ஃபுல்லாக எரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஃபுல்லாக எரியுங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், உங்கள் ஃபுட்டு வந்து உங்கள் கிட்ட வந்துருச்சா தூரமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ரியலி கூல் ஆப்ஷன். உண்மையை சொல்லணும்னா இது வந்து ஒரு சரியான இன்னோவேஷனுங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து நிறைய ஆப்ஸ் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அண்ட் மியூசிக் விஷுவலைசேஷன், இது ஒருவேளை நீங்க ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்க போன்ல நீங்க மியூசிக் ப்ளே பண்ணாலோ இல்ல யூடியூப்ல வந்து நீங்க மியூசிக் ப்ளே பண்ணாலோ அதுக்கேற்ற மாதிரி இந்த லைட் வந்து டான்ஸ் ஆடும். இப்போ நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
அதுக்கப்புறம் பெட் டைம் ஸ்கெடியூல், இதுக்குள்ள போயிட்டு நீங்க டேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் லைட்டிங் சிஸ்டம் வந்து எப்போத்துல இருந்து எப்போ வரைக்கும் ஆஃப் ஆயிருக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரியலி கூல் ஆப்ஷன். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்கு பாத்தீங்களா, கம்போசர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல, இப்பதான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது, இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஓன் கிளிப் சீக்வென்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ கெட் ஸ்டார்டட். ஸோ ஒரு 6 டிஃப்ரெண்ட் ரிதம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு நீங்கள் மியூசிக் வந்து ஈஸியாக கம்போஸ் பண்ணிடலாம். நான் வந்து ஃபேண்டசி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபேண்டசி 1 இருக்கு, அப்படியே விட்டுடலாம். சேவ். இது நானா கிரியேட் பண்ண கிளிப் சீக்வன்ஸ். இந்த செட் அஸ் டிஃபால்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரிங் டோன்ஸ் போங்க, டிஃபால்ட் போங்க. அதில் கிளிப் கம்போசர் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. என்னோட சவுண்ட்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் நான் கிரியேட் பண்ணது. ஸோ நான் கிரியேட் பண்ண மியூசிக்கை வந்து ரிங் டோனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரியலி குட். அதே மாதிரி நீங்கள் டார்ச் லைட்டை ஆன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் எரியும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளிப் டார்ச் வந்து எரியும். இங்கே பாருங்க, ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி எரிய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க கேமராவில் வந்து கிளிப் இன்டர்ஃபேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, கிளிப் ஃபில் லைட் வந்துருச்சா, பின்னாடி பாருங்க. ஈவன் போர்ட்ரேட் மோட்லயே அதை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். வீடியோ மோட்லயே நீங்க ஆன் பண்ணிக்கலாம். வீலாக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ரியலி கூல் ஆப்ஷன்.